திருவண்ணாமலை மாவட்டம் நம்பேடு கிராமத்தில் பயிர் செய்த தர்பூசணி பழங்களை வாங்க வியாபாரிகள் வராததால் விவசாயிகள் டிராக்டரை விட்டு அழித்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். தற்போது தர்பூசணி வியாபாரிகள் என்ன இன்னலை சந்தித்து வருகிறார்கள்? தற்போது எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைக்கு காரணம் என்ன? அவர்களின் உடனடி தேவை என்ன? வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த நம்பேடு கிராமத்தில் உள்ள விவசாய நிலத்தில் உள்ள தர்பூசணி பழங்களை வாங்க வியாபாரிகள் யாரும் வராததால் தர்பூசணி பழங்களை விவசாயிகள் டிராக்டர் மூலம் ஓட்டி அழித்தார். வந்தவாசி சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் தர்பூசணி பழங்களை பயிர் செய்திருந்தனர். இந்த நிலையில் தர்பூசணி பழங்களில் சுவையுடன் இருக்க ஊசி மற்றும் ரசாயனம் தடவிய தர்பூசணி பழங்களை சாப்பிட்டால் உடல்நலத்திற்கு கேடு என்று சமூக வலைதளங்கள் வைரலாக பரவியது. இதனால் வந்தவாசி சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு 60,000 முதல் 70,000 வரை செலவு செய்து 1000 ஏக்கரை பயிர் செய்த தர்பூசணி பழங்களை வாங்க வியாபாரிகள் வராததால் விவசாய நிலத்திலேயே டன் கணக்கில் தேங்கி வெடித்து மற்றும் அழுகி தேங்கியது. இதனால் விவசாயிகள் பெரும் இழப்பு ஏற்பட்டது. மேலும் பல்வேறு விவசாயிகள் தமிழக அரசுக்கு ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தனர். இதனால் மனமுடைந்த விவசாயிகள் வந்தவாசி அடுத்த நம்பேடு கிராமத்தை சேர்ந்த விவசாயி சேகர் மற்றும் சுற்றியுள்ள விவசாயிகள் அவர்களது நிலத்தில் உள்ள சுமார் 10 ஏக்கர் தர்பூசணி பழங்களை பயிர் செய்திருந்தனர். தர்பூசணி பழங்களை வாங்க வியாபாரிகள் வராததால் மனவேதனை அடைந்த விவசாய பழங்களை டிராக்டர் மூலம் ஓட்டி விவசாய நிலத்திலே அழித்தனர். இதனால் பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.